விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறிய வேதாளத்தை மீண்டும் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, கேள். ஒரு முதியவருக்கு கண் தெரியாத 2 மகன்கள். மூத்தவன் குதிரைகளைப் பற்றி நுணுக்கமாக அறிந்தவன். இளையவன் தங்கம் மற்றும் வைரங்களின் ரகசியங்களை தெரிந்தவன். தந்தை வெளியூர் சென்றபோது அவர்களை மன்னரின் பாதுகாப்பில் விட்டுச் சென்றார். மன்னர் அவர்களை சோதிக்க நினைத்தார். ஒரு குதிரையை ஆராய்ந்த மூத்த மகன், மன்னா, இது பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தாலும் நாய் வளர்த்த குதிரை. இதற்கு நாயின் குணம்தான் இருக்கும் என்றான். விசாரித்தபோது அதன் தாய் இறந்ததால் ஒரு நாய்தான் அதற்கு பால் கொடுத்து வளர்த்தது உறுதியானது. அடுத்து ஒரு வைரத்தை சோதித்த இளைய மகன், இது சரியில்லாத வைரம். இதை அணிந்த அரசன் அகால மரணம் அடைந்திருப்பான் என்றான். அதுவும் உண்மை என தெரிய வந்தது. திரும்பி வந்த தந்தை மகன்களின் திறமையைக் கண்டு வியந்தார். அப்போது மன்னர், உன் மகன்களுக்கே இவ்வளவு அறிவு என்றால் உனக்கு என்ன திறமை? என் பிறப்பை பற்றி சொல் என்றார். அதற்கு அந்த தந்தை யதார்த்தமாக, மன்னா, உமது நடையையும் நீர் தரும் வெகுமதியையும் பார்த்தால் நீர் ஒரு சலவை தொழிலாளிக்கு பிறந்தவர் என்பது தெரிகிறது என்று சபையிலேயே சொல்லிவிட்டார். கோபமடைந்த மன்னர் மூவரையும் துரத்தினார். ஆனால் தன் தாயிடம் விசாரித்தபோது அதுதான் உண்மை என அறிந்தார். இப்போது சொல் விக்ரமாதித்தா, அந்த தந்தை, மகன்கள் அல்லது மன்னர், இவர்களில் மிகப்பெரிய முட்டாள் யார்? விக்ரமாதித்தன் பொறுமையாக பதில் சொன்னான். வேதாளமே, அந்த மன்னன்தான் மிகப்பெரிய முட்டாள். ஒரு பொருளின் தன்மையையும் மனிதனின் குணத்தையும் துல்லியமாக கணிக்கும் 3 மேதைகள் ஒரு நாட்டிற்கு கிடைப்பது மிகப்பெரிய சொத்து. உண்மை கசப்பாக இருந்தாலும் அத்தகைய அறிவாளிகளை பயன்படுத்திக் கொள்ள தெரியாமல் வெறும் கோபத்தினால் அவர்களை துரத்திய மன்னனே முட்டாளாவான். மன்னர் மௌனம் கலைந்ததால் வேதாளம் மீண்டும் மரத்திற்கே ஓடியது.